45வது பாடம். இன்றைக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, சதுர்த்தசி திதி. இன்றைக்கு எத்தனையாம் திருவிழா நல்லூர்ல? தேர் முடிஞ்சுண்டை தீர்த்தம் முடிஞ்சது. தேர் முடிஞ்சது நினைக்கிறேன். படங்கள் பார்த்து தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். பாறாய் போன்ற இறுக்கமான கடினமான எனது மனது நெஞ்ச கிணகல்லு நெகிழ்ந்து அது இளகி உருக தஞ்சத்து அருள் சண்முகனே கியல் சேர். அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் இருந்து அருள் செய்கின்ற சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல், இயத்தமிழாளாகிய இயல் இசை நாடகத்துல இயத்தமிழ் செய்கின்ற. இதை பாடுகிற பொழுது இசை வரும், நடிக்கின்ற பொழுது அல்லது நடனமாக்குகின்ற பொழுது நாடகத்தமிழாக வரும். இவர் செய்தது இயற்றுகிறார், அவனுடைய இயத்தமிழ். செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை, 5 கரங்களுடைய யானை கடவுளாய் விநாயகரது பதம் பணிவாம். அடுத்தது ஆடும் பரி. ஆடும் பரி என்றா குதிரை, ஆடும் பரி என்றது இங்க மயிலை குறிப்பது. மயில் ஓம்காரம், ஓங்கார மயிலின் மிசை வர வேணும் என்று திருப்புகள்ல வரும். ஓம்காரம் மயில். சுவாமிக்கு பின்னால் இருக்கிற திருவாசி வட்டமாயிருக்கிறது மயில். மயிலில் ஓங்காரம், ஓம்கார மேனல் திருவாசி என்று உண்மை விளக்கத்துல வரும் சித்தாந்த சாஸ்திரம். நடராஜ பெருமானை சுற்றி இருக்கிற அந்த வட்டமான இது ஓம்காரம். அப்ப வாடும் பரி வேல். வேல் ஞானத்தை குறிப்பது, ஞானாசக்தி. வேலை போல ஞானம் என்பதும் அகன்றதாகவும் ஆழ்ந்ததாகவும் பரந்ததாகவும் ஒருமுனைப்பட்டதாகவும் கூர்மையானதாகவும் இருக்க வேணும். கூர்த்தமின் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்றார் மாணிக்கவாசகர். ஆடும் பரிவேல் அணி சேவல். சேவல் கொக்கரிப்பது, அது வெற்றியை குறிப்பது. வெற்றியை குறிப்பது சேவலுடைய கொக்கரிப்பு வெற்றியை குறிப்பது. அதே மாதிரி சேவலுடைய கொக்கரிப்பு விடிவதையும் குறிப்பது. இருள் நீங்கி உதயம். கோழிகள் என கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அப்படி பாட்டு இருக்கல்ல, கூவின கோழி அது உதயத்தை, இருள் போய் அகன்றது உதயம், அந்த உதயத்தை குறிப்பது. ஆணவமாகிய இருள் போய் இறைவனுடைய அருளாகிய ஒளி வருகிறது, அதையும் சேவல் குறிக்கிறது. 2வது வெற்றி. ஆணவமாகிய தான தண்டபாட்டுல போகல, அது இறைவனுடைய அந்த வேளால ஞானத்தால அந்த ஆணவம் என்கிற இருள் தோற்கடிக்கப்பட்டுத்தான் போகுது. நாம் வெற்றி வேல் என்று சொல்லுவோம். ஆனவடையாத்தான் அது வெற்றியையும் குறைக்கும். ஆகவே விடியலையும் குறிக்கும், வெற்றியையும் குறிக்கும் சேவலுடைய கொக்கரிப்பு. அதான் சேவற்கொடியோன். சேவற்கொடியோன் அடிவடியாமல் வலயத்தே வாழ கருதும் மதியிலிகால் என்று படிப்பார்கள் கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர். ஆடும் பரி வேல் அணி சேவல் என அதுல ஓம்காரம் வருகிறது. மற்றது வேல் என்றதுல ஞானம் வருகிறது, ஞானாயுதம் ஞானம். மற்றது சேவல் என்றதுல ஆணவம் என அடக்கப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டு இருள் கழிந்து ஆணவர்கள் கழிந்து ஒளி உதயமாவதை குறிக்கிறது. 3ம் வருகிறது. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எங்களுக்கு எத்தனையோ பணி, சமூக பணி, வைத்திய பணி, சட்டப்பணி, இப்படியெல்லாம் பணிகள், ஆன்மீக பணி கண்டு பணியா பிரித்து பிடிபணியா போறோம். என்ன ஒரே பணிதான், இறைவனை பாடுகின்ற பணி. இன்றைக்கு நல்லூர் கோயில்ல திருவிழா நடக்குது.
நல்லூர் ஆலயம் வந்து இன்றைக்கு இலங்கையிலேயே கதிர்காமத்தை விட நல்லூர் திருவிழா மிக பரவலாக பேசப்படுகின்ற, நாடப்படுகின்ற, நோக்கப்படுகின்ற ஒரு திருவிழாவாக நல்லூர் திருவிழா இருக்கு. இந்தியாவிலிருந்தும் வந்து பார்த்து வியந்து போகின்றதாக இருக்கு. நல்லூர்ல கட்டியங்கூடுகின்ற முறைமை அப்பவே இருந்தது. அதை கொஞ்சம் மாற்றி தமிழாக சேர்த்து விளங்கக்கூடியதாக மாற்றி அமைத்த கட்டியங்கூற அது இந்த இந்தியாவிலேயே இப்போ எத்தனையோ கோயில்கள் அதே மாதிரி கட்டியங்கூறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடங்கி இருக்கு, மற்ற கோயில்கள்ல தொடங்கி இருக்கு. அப்படி அந்த ஒழுங்குமுறை அது எல்லாம் எப்படி வந்தது? இதுக்கு முன்பு இருந்த மேனேஜரா இருந்தவர் மாப்பான முதலியார், அவருக்கு முருகன் பணிதான், வேறு ஒரு பணியும் இல்லை. இந்த எவ்வளவு அரசியல் அனர்த்தங்கள் வந்தது, எவ்வளவு இடப்பெயர்வுகள் வந்தது, எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் வந்தது, எவ்வளவு குழப்பங்கள் வந்தது. எங்கே என்றாண்ட நல்லூர் சமான ஒரு அறிக்கை விட்டார், அல்ல இந்த சபையில கையெழுத்து போட்டார், இந்த கூட்டத்துல வந்தார், இந்த பத்திரிகைக்கு வந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? படம் வந்து பார்த்திருக்கிறோம், பேட்டி வந்து பார்த்திருக்கிறோமா? நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கள் மருத்துவ மாணவர்களாக இருக்க யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று முதல் தொடங்க போயிடும். முந்தி அந்த நாளில என்ன இது வந்தாலும் ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அதுல இருந்து நேர அந்த போர்டுக்கு தான் போகும், கேஷுவாலிட்டி போர்டுக்கு. இடையில எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அவர்களை பார்த்து அப்ப அது தொடங்குறதுக்கு நிதி சேகரிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த வைத்திய கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவகுமாரன். அவர் நல்ல ஒரு அருமையான ஆன்மீக இருந்தால். சபாரத்னம் என்பது அவருடைய தந்தையார். அவர் இந்து காலேஜ் பிரின்சிபலாக இருந்தவர், ஈழநாடு பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தவர், எழுத்தாளர் அவருடைய. டாக்டர் சிவகுமாரன் வந்து நிதி சேர்க்கிறார். அப்ப நல்லூர் செல்லிப்பள துர்க்கம்மன் கோயில்ல அப்பா கூட்டு தங்கம்மா 1,00,000 கொடுத்தவப்ப அவர் நல்லூர் முதலாளிகிட்டையும் போய் சந்திக்கிறார். 1% கிடைக்கல, ஏமாற்றத்தோட 1,00,000 சொல்றாரு. இப்படி கிடைச்சது இங்க கிடைக்கல, பலரால் விமர்சிக்கப்பட்டது. இவ்வளவு மக்கள் இதென்றில்லை, இங்கு என்ன சமூக சேவை செய்யலாமே, அது செய்யலாமே. அவர் முருகன் பணி, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. தனியா முருகன் பணி, அதே பணியா இருந்தார், வேறு பணி இல்லை. பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த பணி என்றா என்னென்று விளங்க வேண்டும். பாடும் பணி ஏ என்று போட்டுட்டார். ஏ என்றா ஏகாரம். ஏகாரம் வந்து 2-3 இடங்கள்ல அவர் உண்டு. கேள்வி, அவனே வந்தான் என்றா அவனோ வந்தவன் என்று கேட்கிறான். அவனை வந்தவன் என்று கேட்பமல்ல, இல்ல அவளை வந்தவள் என்று கேட்பமல்ல, அது கேள்வி, வினா. மற்றது அவனே வந்தான் என்றா அவன்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவனே வந்தான். தேற்றம் என்று சொல்றது முடிந்த முடிவு. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான போதே முடிந்த முடிவு. இதை சொல்றது தேற்ற நிலை ஏகாரம். சொல்லுவார்கள் தேற்ற நிலை ஏகாரம். அதுதான் இங்க பாடும் பணியை பணியாயர்கள் வாழ்ந்து கேட்டிருந்தா அது இன்னொரு பணியா இருக்கும். இருக்கிற பணிகளோட பாடும் பணியையும் தாண்டு என்ன கேட்டார்? பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அது ஒன்றை மட்டுமே எனக்குத்தா, எனக்குத்தா. வேற ஒன்றுதரையும் பாட வேண்டாம், வேற ஒன்றையும் பாட வேண்டாம், வேற வேலை ஒன்றுமே தேவையில்லை. சமூக சேவை, அரசியல் சேவை, மக்கள் சேவை, மகேஷன் சேவை, அது ஒன்றுமே தேவையில்லை. உன்னை பாடும் பணி ஒன்றே எனக்குத்தா. வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்குவதே வேலை என்று வேற யார் சொல்லுவார்? அது மட்டும், அது மட்டும் தானே வெஞ்ச கேட்டது. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய் பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கார் என்று சுந்தர சொல்லுவேன். உன்னையும் பாடி ஒருவர் என்ன சொல்லுவார்? என்ன ஒருவர் தம்பாற் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் என்றது படிப்பார். இன்னொன்று அபிராமி பட்டரும் படிப்பார் அதை பற்றி. அப்ப இங்க வந்து முருகனுடைய பணி ஒன்றையே பணியாக கேட்கிறார். பாடும் பணியே பணியாயரல்வாய் சாடும் கயமாமுகனை செருவில் போரிடுகின்ற எதிர்க்கின்ற அந்த அந்த கஜமுகாசுரனை செருவில் சாடும் கயமாமுகனை செருவில் சாடும் சரியான சகோதரரே
சாடும் சரியான சகோதரனே. அதான என்ன கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை. தனி யானை, ஒற்ற யானை. ஓம்காரம் ஒன்றுதான், ரெண்டு இல்ல, ஒன்றேதான். தனி யானை சகோதரனே. சகோதரன், உடன் பிறப்பு. அவர் சமஷ்டி என்றால் இவர் வியஷ்டி. அவர் ஒரு ஒற்றை என்றால் இவர் ஆறுமுகத்தர். ஓம் என்பது சமஷ்டி பிரணவம், சேர்ந்தது. நமசிவாய என்பது வியஷ்டி பிரணவம், விரிந்தது. இதில் இருந்துதான் மிச்ச எல்லா மந்திரங்களும் வந்தது. ஓம் நமசிவாய ஓதினால் எல்லா மந்திரங்களையும் ஓதுவதற்கு சரி. இந்த காயத்ரி ஓதவனும், மிருச்சுஞ்சய மந்திரம் ஓதவனும், பஞ்சதசாட்சரி மந்திரம் ஓதவனும், சடாட்சரி மந்திரம் ஓதவனும், ஒன்றுமே தேவையில்லை. ஓம் நம சிவாய ஓதினால் சகலதற்கும் தெரியும். முதலிலே ஓம் நம சிவாய சொல்லி பழகி தீட்சையில கேட்டு பழகி கொண்டு வர மந்திரம் உள்ளுக்குள்ளேயே மாறும். உள்ளுக்குள்ளேயே மாறி மற்ற மந்திரங்கள் வரும். அதுவரைக்கும் மற்ற மந்திரங்கள் சொல்லக்கூடாது. காடின் தனி யானை சகோதரனே. இது நாங்கள் அடுத்ததாக பார்க்கிறோம். அடுத்ததாக போன முறை பார்த்தது இதுதான். இந்த படிங்க கரவாகிய தெரியுதானே? ஓம் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குருவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே. குலிசாயுதம் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று. கரவு கள்ளத்தனம். படிப்பு இருக்குது, ஆனா கள்ளத்தனம் இருக்குது. இந்த படிப்பை என்னென்று காசாக்கலாம் என்ற கள்ளத்தனம். யார் வந்தாலும் இவர் எப்படி தனக்கு பயன்படுத்தலாம் என்ற கள்ளத்தனம். இருக்கிறத முழுக்க சொல்லிக் கொடுக்காத கள்ளத்தனம். அதான் கரவு. கரவு என்பது ஒளித்து வைக்கிறது. இயல்வது கரவேல் என்று ஔவையார் சொன்னார். இயல்வது கரவேல். அப்ப கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. இப்படி கள்ளத்தனமாக அறிவுடையவர்கள் வாழ் சென்று அவர்களிடம் நாங்கள் இந்த மெய்ப்பொருளை எங்களுக்கு மெஞ்ஞானத்தை உபதேசித்தருளும், இந்த உண்மையை சொல்லியறலும், சிவஞான பூதத்தை சொல்லித்தாரன், சிவஞான சித்தியாரை சொல்லித்தாரன், சிவத்தை சொல்லியாருக்கு கொண்டு இறந்து கேட்கின்ற வகை இல்லாமல் நீயே எனக்கு தா மெய்ப்பொருள் ஈகுவையோ. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று. கடை என்ற வாசல். அவர்கள் வாசல்ல போய் நின்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா, குரு சிவனுக்கே குரு. அப்ப எல்லாருக்கும் அவர்தான் குரவா. குமரா, என்றும் இளையவன். என்றும் இளையவன். என்றும் இளையவர் ரெண்டு பேர். ஒன்று முருகப்பெருமான், மற்றது மகாவிஷ்ணு. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே என்று அபிராமி பட்டர்கள். என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. அதே மாதிரி முருகப்பெருமான் சொல்லுவார், குமரனை குறிஞ்சி குவளவனன்றோதும் குவலயமே என்று நகைச்சுவையாக சொல்லுவார். கிழவன் என்றா தலைவன் என்ற கருத்து இருக்குது, வயசானவன் என்ற கருத்து இருக்குது. முற்காலத்துல கிழவன் என்றா தலைவன், கிழத்தி என்றா தலைவி. பாட்டுடை தலைவன் தலைவி, ஹீரோயின் ஹீரோயின். தலைவன் என்றா நாங்க வித்தியாசமா யோசிப்போம். அந்த அந்த பேசப்படுவார் அவதான் ஹீரோ. கல்யாண வீட்டுக்கு போனா தலைவன் யாரு? மாப்பிள்ளை தானே. தலைவி யாரு? பொம்பளை. அந்த தலைவன் தலைவன் ஹீரோ ஹீரோயின் ஆஃப் த இவெண்ட். இப்ப முருகப்பெருமான் அந்த நாளையில அகப்படுறாங்கள கிழவன் கிளத்தி என்று சொல்லிடு. பிற்காலத்துல கிழவன் என்றது வயசான ஆக்களை சொல்ல வரைக்குள்ள. அப்ப அவர் படிக்கிறார், குமரனை குறிஞ்சி கிழவன், குறிஞ்சி நிலத்துக்குரிய நாயகன், ஹீரோ என்று ஓதும் குவலயமே என்று உலகம் சொல்லுகின்றது என்று சொல்லுவார். இங்க குமரன் எப்போதும் உழைவாக இருப்பவன். குலிசாயுத. குலிசாயுதன்றது நேற்று பார்த்தேன் நாங்க. இது அங்குசமோண்டு பார்த்தோம். குலிசாயுதன்றது இன்றைக்கு பார்த்திருக்கிறேன், பொருளை பார்க்கிறேன், புத்தகம் இருக்குது. வச்சிரம் என்று வருகிறது. வஜ்ராயுதத்தை உடையவன் இந்திரன். இந்திரன் விருத்திகாசுரனை அழிப்பதற்காக வஜ்ராயுதத்தை வைத்திருப்பவர் இந்திரன். இந்திரனுடைய
இந்திரனுடைய பொறுப்பில் இருந்த தேவயானை, அந்த தெய்வயானையை மணந்தபடியினாலே அவனுடைய இருந்த வச்சிரம் இவருக்கு வந்தது. இதனமாக்கும் குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா. குஞ்சரம் என்றது யானை, இந்த குஞ்சரவான்றது தெய்வ யானையை உடையவன். குஞ்சரவா யானையை உடையவன் என்று வரும். இங்க தெய்வ யானையாகிய தெய்வ யானை அம்மையாரை கொண்டவன். சிவயோகதயாபரணே, சிவத்தை யோகத்தை தயையை தருகின்ற சுப்ரீம் என்றெடுக்கலாம். அல்லது இந்த சிவயோக தயாபரணே, சிவயோகத்தின் வடிவாக இருப்பவனும் தயை கருணையினுடைய உச்சம், சுப்ரீம் கிரேஸ் அப்படியும் எடுக்கலாம். சிவயோக தயாபரணே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அடுத்த பாட்டை போவோம். இன்றைக்கு படிங்க பாப்போம். இருந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மரநாயகனே. எம் தாயும் எனக்கருள் தந்தையின் நீ, அப்படியே சொல்லிட்டேன். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ என்புடைய மாதரும் மாமையும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ என்று திருவாசகம் மாணிக்க வாசகம். எம் தாயும் எனக்கருள் தந்தையின் நீ, மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாஷ சிவதேசோ புவனத்ரயம். அன்னபூர்ணி அஷ்டகத்துல சங்கராச்சாரியார் சொல்லுவார். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தருவாயாக, கிடைக்கட்டும் சித்தியார்த்தம் என்று போட்டு மாதாச பார்வதி தேவி. மாதாதான், மாதா வந்து பார்வதி. பிதா தேவோ மகேஸ்வரா, எங்களுடைய பிதா மகேஸ்வரன். பாந்தவா எங்களுடைய பந்துக்கள் சுற்றம். உற்றத்தார் யார் என்று கேட்டா சிவபக்தாஷ், சிவபக்தர்கள் தான் எங்களுடைய சுற்றத்தார். சிவதேசோ புவனத்தரையம், உலகங்களும் எங்களுக்கு சிவலோகம். நாங்க எங்க போனாலும் சிவலோகம் தான். எங்க போனாலும் எங்களுடைய அம்மா பார்வதியம் பார்வதி தேவி, எங்க போனாலும் எங்களுடைய அப்பா சிவபெருமான், எங்க போனாலும் எங்களுடைய சுற்றத்தார் சொந்தக்கார நண்பர்கள் எல்லாமே சிவபக்தர்கள். எங்க போனாலும் அது எங்களுக்கு சிவலோகம் தான். அருமையா இருக்குது என்ன. அது மாதிரி இங்க எம் தாயும் இனக்கருள் தந்தை சிந்தாகுலமானவை தீத்து இணையால். சிந்தாகுலம், சிந்தாகுலம் என்றா என்ன? சிந்தாகுலம் மனக்கவலை. மனக்கவலை சரியாக சொன்னீர். சனக்கவலை. ஆகுலம் என்றா கவலை. உல்லாச நிராகுல நிற்பயனே என்று படிச்ச முந்தைய ஒரு பாட்டுல, அந்த முன்னுக்கு இந்த அனுபூதிப்பா. உல்லாச நிராகு யோக இத செல்லாப வினோதனியலை. அதுல என்னோடத்துல என்ன நிராகுல நிற்பயனே என்ற ஒரு பாடல் வந்தது கந்தர் அனுபூதியில. நிராகுல நிற்பயனே, நிராகுல நிர் ஆகுல துன்பம் இல்லாத நிலை, நிர்பய பயமில்லாத நிலை. இங்க ஆகுலமண்டா துன்பம் கவலை. சிந்தைக்குரியா, சிந்தையிலே இருக்கின்ற ஆகுலம் சிந்தாகுலம். சிந்தாகுலமானவை தீர்த்து, என்னுடைய மனதிலே இருக்கிற கவலைகளை எல்லாவற்றையும் தீர்த்து என்னையாள் கந்தா, என்னை ஆள் கொண்ட, என்னை அடிமை கொண்ட கந்தா கதிர்வேலவனே. திருப்பியும் கதிர் வருது. கதிரண்டா பிரகாசமான வேல். ஞானம் வந்து பிரகாசமானது. கதிர்காமம் மாதிரி கதிர்கானம். கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே, வேதங்களின் நாயகன் தலைவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். இங்கே மறை நாயகனே என்று சொன்னேன். வேதத்தின் தோற்றுவாய் அவன், வேதத்தை சொன்னவன் அவன், வேதத்தை உபதேசித்தவன் அவன், வேதத்தை பாடுபவனும் அவன். வேதமோதிவன் நூல் பூண்டு வெள்ளை எருதேறு என்று படிப்போம். ஓதுவன் படிப்பவன், கற்பிப்பவன், வேதத்தின் பொருளான, வேதத்தில் துதிக்கப்படுவனும் அவன், வேதத்தின் பொருளானவனும் அவன். அப்ப வேதத்தின் நாயகன், மறை நாயகன்.
அடுத்தது ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை போராடிய வருமாறு உலதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் பூரா உலகம் குளிர்வி தவனே. ம், ஆறையின் நீத்து அதன் மேல் நிலையை. அது என்னது? ஆறையும் ஆறாறு எத்தனை? 36 36. அது என்ன 36? தத்துவங்கள் தான். தத்துவ கூட 36 தத்துவங்களையும் கடந்து ஆறையின் நீத்து 36 தத்துவங்களுக்கு மேற்பட்ட பரமுத்தி நிலை. லிபரேஷன்ல நாங்கள் புறப்புறப்பு, நாங்கள் இருக்கிற உலகம் பிரகிருதி மாயா உலகம். இதுதான் எங்களுடைய விஞ்ஞானத்துக்கு உட்பட்ட இயற்கை அல்லது பிரகிருதி. இந்த பிரகிருதி மாயா உலகத்திலேயே 2 வகையான புவனங்கள் இருக்குது. நிவృత్తిகலா புவனங்கள் 108, பிரதிஷ்டாகலா புவனங்கள் 56. 108, 56, 168 புவனங்கள் அங்கால வரும் புவனங்கள் என்ற அண்ட தொகுதிகள், காஸ்மிக் வேர்ல்ட்ஸ். இந்த பிரகிருதி மாயைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது அசுத்த மாயா புவனம். அது இந்த புவனங்களை விட இருப்பாலும் கான்ஸ்டிடியூவன்ஸ், அதனுடைய ஆக்கக்கூறுகளினாலும் இயக்க விதிகளினாலும் மாறுபட்டது. ஆகவே இந்த இருக்கிற எங்களுடைய உடம்பு கருவிகரணங்கள் இதை கொண்டு அதை அறியவோ ஆராயவோ கணிக்கவோ முடியாது. அது இந்த உலகத்தை ஊடுருவி கொண்டு இதிலேயும் இருக்குது, குள்ளையும் இருக்குது, இதற்கு அப்பாலயமா வியாபித்து நிற்கும். அங்க இருக்கிற ஆக்களுக்கு இதனுடைய இயக்கங்கள் இருப்புகள் தெரியும், புரியும். ஆனா எங்களுக்கு அதனுடைய இருப்பும் இயக்கமும் தெரியாது, புரியாது. 3வது உலகம் இருக்குது, சுத்தமாயா உலகம். அது இந்த 2 உலகங்களையும் ஊடுருவி வியாபித்து அதற்கு அப்பாலா இருக்குது. அதனுடைய ஆக்கக்கூறுகள் கன்ஸ்டிடியூவன்ஸும் அதனுடைய இயக்க விதிகள் அல்லது லோ ஆஃப் நேச்சரும் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால அதுவும் இந்த 2 உலகங்களில் உள்ள இருப்புகளினால அறியவோ ஆராயவோ கணிக்கவோ முடியாது. இந்த 3 ஆனா அவைக்கு அந்த 2 உலகத்துல இருக்கிற இதுகளையும் கணிக்க ஆராய முடியும். இந்த மூவுலகங்களையும் தாண்டி அதற்கு இந்த மூவுலகங்களை 36 தத்துவங்களினால கூறுகளை கொண்டவை. இந்த மூவுலகங்களுக்கும் அப்பாலாக இந்த 3ஐயும் வியாபித்த கதற்காலாக இருப்பது பரலோகத்தலம். இந்த பரலோகத்தலத்தினுடைய கன்ஸ்டிடியூவன் வேறு ஒன்றும் அல்ல, இந்த 36 தத்துவங்கள் அல்ல. அது இறை சக்தியால ஆனது. இறை சக்தியை பறை என்று சொல்லுவோம். பறையினாலான உலகம் பரலோகம். அந்த தளம், அந்த டைமென்ஷனுக்கு எங்களுடைய லிபரேஷன் போறதுதான் பரமுத்தி, அல்டிமேட் லிபரேஷன். அதுக்கு முதல் அபரமுத்தி, பெனல்டிமேட் லிபரேஷன் வரைக்க சுத்தமாயா உலகத்துல அதிகாரமுத்தர்களாக இருப்பார்கள். அங்க வேற புறவி இல்லை. அது அந்த உலக முடிவிலே அல்லது தங்களோட கால முடிவில் அவர்களுக்கு பரமுத்தி கிட்டும். அதுக்கும் அதிகாரமுத்திக்கும் இடையில பதமுத்திகள் என்று இருக்குது. பதமுத்திகள் என்பது ஒவ்வொரு ஸ்டேட்டஸ், இன்டர்மீடியட் லிபரேஷன்ஸ் என்று இருக்குது. பதமுத்திகள் சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய மாதிரி அந்தந்த கீழான உலகங்கள்ல பதமுத்திகள் இருக்கு, அந்த உலகமுத்திகள் இருக்கு. இப்ப இது 36 தத்துவம் என்றா இந்த பதமுத்திகள் அபரமுத்திகளையும் தாண்டி பரமுத்தியாகிய முத்தி பேறு மீட்டிங்கு வினை பிறவி சாராமே என்ற நிலைக்கு போவதுதான் ஆறார எண்ணீத்து அதன் மேல்நிலையை வேறாக எனக்கு பெரிய பரிசாக புதையலாக செல்வமாக அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து. சீராவரு என்றால் சீறி வருகின்ற, சினத்தோடு கோபித்து வருகின்ற சூரனை சிதைத்து அவனை அழித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. கூறா இமையோர் உலகம் என்ற கூறி என்ன துன்பத்தை கூறி, இமையோர் கூறாண்ட இமையவர்கள் கூறினார்கள். என்னத்தை கூறினார்கள்? தேவர்கள் தங்களுடைய துன்பத்தை கூறி முறையிட அவர்கள் அவர்களை குளிர்வித்தவன், தேவர்களை விடுதலை செய்து அந்த உலகத்தை அவரிடம் ஒப்புவித்தவன் என்று கருதுகிறது. இதுதான் இந்த பாட்டு. அடுத்தது பார்ப்போம். படியுங்க. அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிறன் அலையோம் செறிவொன்று அறவந்து இருளே சிதைய
வெறி வென்றவரோடும் வேலவனே. இதுல அந்த பிரித்து பிரித்து போடையக்குள்ள அந்த பாட்டினுடைய இந்த சந்தம் அறை ஒன்றற ஒன்றற அறை ஒன்றற நின்றறிவார் அறிவில் அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ அப்படிதான் வரும். சரி ஒன்றற வந்திருளே சிதைய வெறிவன்றவரோடுரும்பேலவனே. இந்த பாட்டு சரியாவது, பொருள் சரியாவது சரி. அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற எல்லாம் ஜீவன் முக்தி நிலை. திரிபுடி ஞானம் என்று சொல்லுவார்கள். அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான். மற்ற அறிகின்ற பொருள் ஒன்று இருக்குது. நான் இருக்கிறேன், அறிபவன் நான். அறிகின்ற பொருள் கந்தர் அனுபூதி, மற்ற அறிகின்ற அறிவு. இந்த மூன்றையும் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு பொருளை பார்க்கிறதால் பார்க்கிற பொருள் இருக்குது, பார்க்கிற நான் இருக்கிறேன், பார்வை என்று இருக்கு. இந்த மூன்றும் தெரியுது எங்களுக்கு. இந்த மூன்றும் மூன்றாக தெரியாமல் வருகின்ற நிலை திரிபுடி ஞானம். எல்லாம் ஒரே கோட்டில் வந்தா உண்டா தெரியும். அறிபவனுக்கும் அறிகின்ற பொருளுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இல்லாம பார்க்கிற திரிபுடி ஞானம். இது ஒரு நிலை. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தத்தையும் தெரியாது. பதார்த்தம் பண்ண உலகப் பொருளும் தெரியாது, தன்னையும் தெரியாது. இறை மட்டும்தான் தெரியும். அதுல இந்த நிலையில தான் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று தற்கூற்று வாக்கியம், உணர்த வாக்கியம். அதுதான் வேதாந்தத்துக்கு அடிப்படை. ஆனா அந்த நிலையிலும் கூட இறை என்ற கொண்டும் உயிரெண்ட கொண்டும் உலகம் என்ற கொண்டும் இருக்குதென்று மூன்றாவதாக நின்று பார்த்து சொன்ன ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தரும் சொல்ல இயலாதது, அனுபவிக்கிறவரும் சொல்ல இயலாது, அனுபவிக்காதவரும் சொல்ல இயலாது. அது யார் சொல்ல இயலும்டா இறைவன் மட்டும்தான் சொல்லல இல்லையா? இந்த மூன்றண்டு இறைவன் மட்டும்தான் சொல்லலாம், ஒருத்தரும் சொல்லல. அதுதான் சித்தாந்தம். அதனுடைய சித்தாந்தம் இறைவன் சொன்னது, இறைவன் சொன்னது, இறைவன் சொன்னு சொல்றோம். வேதாந்தம் முனிவர்கள் சொன்னது, ரிஷிகள் சொன்னது, வேதத்துல இருக்கு, உன்னிடத்துல இருக்குன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். காட்சி ஒன்றுதான், அனுபவம் ஒன்றுதான். ஆனா எக்ஸ்பிரஷன் வேற. ஒரு ஆளுடைய தன்மை கூட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன், மற்றது படற்கை கூட்டு தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன். தேர்ட் பர்சனை வேறொரு ஆள் சொல்ல இயலாது. தேர்ட் பர்சன் காட், கடவுள் தான். அதான் அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரா நிலையோ. அறியப்படுகின்ற பொருள் அறிபவன் அறிவு என்ற பேதமில்லாமல் எல்லாம் ஒன்றாக நின்ற பிரா நிலையோ. பிரிவில்லாமல் நின்றவன். பிரான் என்றால் பிரிவில்லாமல் நிற்கிறான் பாருங்க. அறிவாக, அறியப்படுகின்ற பொருளாக, அறிபவனாக, அந்த அறிபவனோடு பிரியாத பிரானாக எல்லாம் ஒன்றா தெரியுது. இதுதான் அந்த அனுபவம், அதான் அனுபூதி என்று சொல்றது. செறிவொன்றற வந்திருளே சிதைய. செறிவு ஒன்று அற வந்து, செறிவு ஒன்று அற வந்து. செறிவண்டது நாங்கள் ஊறி போயிருக்குது. என்ன செறிந்து போயிருக்குது? இந்த உலக விஷயங்கள் எங்கள்ல ஊறி போயிருக்கு. நல்ல இப்ப செறிவு ஒன்று அற வந்து, அது ஒன்றுமே இல்லாம போகும்படியாக இந்த உலக விஷயங்கள் மற்ற என்டாங்கிள்மெண்ட் எல்லாத்திலும் நல்லா ஊறி போய் இருக்கிறோம். அவதுகள் செறிவொன்று அற வந்து இருளே சிதைய. ஆணவமாகிய இருள் சிதைந்து போக வெறி வென்றவரோடு உறும்பேலவனே. வெறி வென்றவரோடு உறும்பேறவனே. வெறி என்றா என்ன? வெறி என்றா வெறிதான், மயக்கம் என்றது. இந்த மயக்கத்தை, டிலூஷன், இந்த இலூஷன், உலகத்துல இருக்கிற இந்த என்டாங்கிள்மெண்ட், இந்த சிக்கல்கள் இதுகளுக்குள்ள மாட்டுப்பட்டு இதுதான் உண்மை என்று இருக்கிற அந்த இலூஷன். இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும்பேலவரே. உருமண்ட உற்று அதிலேயே ஒன்றாக நிற்கின்ற வேலவன். அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் நிலையும்.
அறிபவன், அறியப்படுகின்ற பொருள், அறிவு என்ற பேதங்கள் இல்லாமல் அந்த மூன்றாகவும் மூன்றும் ஒன்றாக நின்ற உங்களோடு பிரிவில்லாத தலைவன் பிரான் அலையோ. செறி ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறிவென்றவர். எங்கள் இருக்கிற உலகப் பற்றுக்கள், உலக மாயைகள் எல்லாரும் ஒன்றாக அற்றுப்போகும்படியாக, ஆனரவுள் சிதையும்படியாக இந்த மயக்கத்தை வென்ற ஞானிகளோடு ஒன்றாக உருமண்ட ஒன்றாகி நிற்கின்ற வேலவனே. சிவனடியாரும் சிவனும் ஒன்று, எல்லாம் ஒன்றுதான் சொல்லுது. இது சொல்ற ஒன்று அத்வைதம் வேறு, வேதாந்தம் சொல்ற அத்வைதம் வேறு. இங்கேயும் எல்லாம் ஒன்றுதான். வேலவன் இருள் சிதைது, மயக்கம் அறுகிறது, உலகப்பற்று பட்டுக்களறுகின்றது. அங்கே உற்று ஒன்றாக நிற்கின்ற வேலவன், பிரியாமல் நிற்கின்ற பிரான், அறிவு, அறியப்படு பொருள், அறிபவன் என்ற பேதங்கள் இல்லாமல் யாவும் ஒன்று, எல்லாம் முருகன். அதான் யானாகிய என்னை விழுங்கி, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலநின்றது தற்பரமே என்றார். முதல் நானும் போயிட்டு, என்னுடைய நான் என்கிற பெர்செப்ஷனும் போயிட்டு, யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்ற தற்பரம். அதேதான் இங்கேயும். அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானிலையோ செறிவொன்று அறவன்றுளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே. அடுத்த பாட்டு படிங்க. தென்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு செழிப்பதுவோ மின்னங்கதிர்வேல் விழா நிலவார் கிண்ணல் கிண்ணங்களையும் இருவை சூழ் சுடரே. தன்னந்தனி நின்றது தான் அறிய, தன்னந்தனி நின்றது. அது என்ன தன்னந்தனி நிற்கிறது? தனியந்தி ஒன்று உதவி இல்லாம இறைவனோட இறைவனோட நிற்கிறது. இறைவனோட நிற்கிறது, இறைவனோட நிற்கிறது, தன்னந்தனி நின்றது என்றது. அப்ப தன்னந்தனி நின்றது. மற்றது அடுத்தது என்ன தன்னந்தனி என்று சொன்னால், நிஷ்ட கூடிய நிலையில நாங்கள் 36 தத்துவங்களோடையும் கூடித்தான் நிற்கிறவன். 36 தத்துவங்களையும் கூடித்தான் நிற்கிறோம். விழித்திருக்க 35 தத்துவங்கள் தொழிற்பட்டு கொண்டிருக்க இந்த புருவ மத்தியில. கண் பார்க்குது, காது கேட்குது, நான் பேசுது, கை அசைக்குது, மனம் சிந்திக்குது, புத்தி நிச்சயிக்குது, சித்தம் ஆழத்திலிருந்து எடுத்து சொல்லுது, காது கேட்குது, எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கு, முடிச்சு கொண்டிருக்கு. நித்திரை கனவு நிலைக்கு போயக்குள்ள இதுல 25 தான் தெளிப்படும். அங்கேயும் கனவிலையும் பார்வை உண்டு, சத்தம் உண்டு, ஸ்பரிசம் உண்டு, எல்லாம் இருக்குது. 25 ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்க்க அதுக்கும் போயிட்டு 3 மட்டும் இருக்கு. புருடன், சித்தம், பிராணன், இந்த ஆழ்மனசு கன்சியஸ் இருக்கு. அப்படி ஒவ்வொன்றாக ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. தன்னந்தனி நின்றதென்றா 36 தத்துவங்களும் இருக்கத்தக்கதாகவே அதை டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு இருக்கிறது. விலை சொல்லி இருக்கிறேன். எல்லாம் வயரிங் செய்து லைட் ஃபிட்டிங் எல்லாம் இருக்குது, ஃபேன் எல்லாம் இருக்குது, எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், ஃபேன், கண்டிஷன் எல்லாம் போடுறது. அப்படிதான் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் பிடுங்கி எறிகிறது இல்லை, விறுகிறதண்டா ஆறாரையும் நீத்தண்டா ஒவ்வொன்றையும் பிடுங்கி எறிகிறது இல்லை. அதெல்லாம் இருக்கத்தக்கதாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா தொழிற்படுமோ? இல்ல, தொழிற்படுமா? இல்லை. அது மாதிரி அப்படி மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா 36 தத்துவங்களும் இருக்கத்தக்கதாக அவை ஒன்றும் தொழிற்படாது. கண் திறந்திருக்கும், ஆனா அது உலக பார்வையில இல்லை. அப்படி காது அப்படி. அதான் ஆறாரையும் நீத்து. அப்படி நீக்கிற நிலையில தனியா ஆன்மா தனித்திருக்குது. 36 தத்துவங்களை விட்டு தனியாக இருந்து ஏகபோகமாய் நீ நானுமாய் என்று சொல்றது அதுதான். ராப்பகல் இல்லா விட்ட வெளியிலே ரமித்திருப்போம் வா அருணாச்சலா என்று சொல்றது அதுதான். அந்த உண்டாக நிற்கிற நிலை, இறைவனோட நிற்கிற நிலை, அதான் தனி நின்றது. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர் கிசவிப்பதுவோ. இன்னொருவருக்கு அது எப்படி சொல்லுறது? இந்த அனுபவத்தை சொல்லேலுமோ? ஏன் கந்தர் அனுபூதி என்ற பெயர் விளங்குது உங்களுக்கு?
இதெல்லாம் வாயால விட்டு சொல்ல இயலாத அனுபவத்தை அவர் வார்த்தையால வடிக்க முயற்சி செய்திருக்கிறார். தன்னி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர் இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிருதா. திருப்பியும் கதிர்வேல் வந்துட்டு மின்னல் போல பளிச்சிடுகின்ற பிரகாசமான வேலையுடைய வடிவமுடையவன், வேலை தாங்கிய வடிவமுடையவன். வேல் விகிருதா நினைவார் கிண்ணங்களையும். தன்னை நினைப்பவர்களுடைய துன்பத்தை, கிண்ணம் என்பது துன்பங்களை களைகின்ற கிருபை சூழ் சுடரே. கிருபை என்பது தெரியும் உங்களுக்கு, தயை, இரக்கம், கிருபை. சூழ் சுடரே, இறைவனை சுடராக பார்க்கிறார். சுடரே என்றார். சோதியே, சுடரே, சூழல் விளக்கே என்று சொல்லுவார்கள். ஒளிக்கும் ஒளி சுடரே என்று சொல்லிப்பாரு. என்ன அது சுடர். சுடராக இருக்கிறார், சோதியாக இருக்கிறார், மின்னல் போல இருக்கிறார், கதிராக பிரகாசமாக இருக்கிறார், வேலோடு சேர்ந்த வடிவமாக இருக்கிறார், நினைப்பவர்களுடைய துன்பங்களை களைபவராக இருக்கிறார். அவரை குறித்து அவரால் நடந்தது எனக்கு இப்படி நான் தென்னந்தனி தானாக நிற்கிற அந்த நிலை கிடைத்தது, நிஷ்டை கிடைத்தது. அந்த அனுபவத்தை இன்னொருவருக்கு என்னால சொல்ல முடியுமோ, சொல்லக்கூடியதோ என்று சொல்லி படிக்கின்றார். அது அடுத்தது. மதிகட்டு அறவாடி மயங்கியற கதிகட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாபதி அத்திதி புத்திரர் வீறு அடுசவகனே. மதிகட்டறவாடி மயங்கியற கதிகட்டவமே கெடவோ கடவே நதிபுத்திர ஞான சுகாதிபதி புத்திரர் வீரடு சேவகனே. நல்லா இருக்கு. மதிகட்டறவாடி மயங்கியற கதிகட்டவமோ கிடவே கிழவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபதி புத்திரர் வீரடு சேவகனே. என்ன சொல்றாரு? மதிகட்டு, மதிகட்டுண்டா புத்திகட்டு. மதி என்றது மனம், புத்தி. புத்திகட்டு. அறவாடி, அறவாடி என்றா வாட்டமுட்டு. சுந்தர சொல்வார் முகத்தால் மிக வாடி என்று படிப்பார். பாட்டொன்று இருக்கல்ல, வாழ்ந்து போதீர் என்று படிப்பார். மறவாடி, நன்றாக வாடி. மயங்கி, மயக்கமுற்று, தெளிவில்லாமல். அறக்கதிகட்டு, அறக்கதிகட்டு, அறத்தினால வருகின்ற பேறு, அதை கெட்டு போச்சு. உண்மை வருவதென்றால் அறத்தினூடாகத்தான் வரும். தர்மம்தான் விடையாக தாங்கி வருது. உண்மை தர்மத்தினால வரலாம். அறத்தினால் விளைகின்ற கதி, கதி கண்டால் டெஸ்டினேஷன், அதுக்கும் கெட்டு. மதிகட்டு, அறவாடி, மயங்கி, அறக்கதிகட்டு அவமே கிடவோ கடவே. அவமாக கீழாக கெட்டு போக போன்றேனோ. மதிகட்டு அறவாடி, வாடி கண்ட வாடி வதங்கி, மயங்கி அறக்கதிகட்டு தர்ம வழியிலால் வருகின்ற அந்த பாதையையும் விட்டு, அந்த கதியையும் விட்டு அவமே வீணாக கிடவோ கடவேன், கிடப்போகின்ற நிலையோ எனக்கு கிடைக்கப் போகுது. நதி புத்திர கங்கா நதி பால என்று சொன்னார்கள். கங்கை நதி தாவி கொண்டு வந்தது இந்த சுடர்களை அனுபவிக்கலாம். கங்கா நதி பால நதி புத்திர ஞான சுகாதிப. ஞானத்துக்கும் சுகத்துக்கும் அதிபதி. ஞானம் என்பது எங்களுக்கு தெரியும், எல்லையற்ற அறிவு, இறைவனுக்கு மட்டுமே உரியது. அந்த ஞானத்துக்கு வடிவானவன் அவன், ஞானத்துக்கு அதிபதி. அதே மாதிரியாக சுகத்தை தருபவன், சுகாதிபர், சுகத்தை தருபவன் சொல்றார். சம்கரன் என்றது மாதிரி சுகாதிப, ஞான சுகாதிப அத்திதி புத்திரர். அத்திதி, அதிதியை சொல்லுகிறது. அதிதியினுடைய புத்திரர்கள் தேவர்கள். அத்திதி புத்திரர், அதிதி புத்திரர்கள் என்றது அசுரர்கள். திதி அதிதி என்று, திதி அதிதி என்று ரெண்டு இருந்தது. அதிதி புத்திரர்கள் அசுரர்கள். அத்திதி புத்திரர் என்றது அதிதி புத்திரர்களாகிய அசுரர்களுடைய வீறு, வீற்றத்தை. வீறு என்பது அவருடைய வீரத்தை, வீற்றத்தை, சீற்றத்தை, கோபத்தை, செருக்கை,
அடு சேவகனே அழித்த சேவகன் என்று சொல்லி பாடுங்க. அடுத்தது கடைசி பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எங்களுடைய பிரார்த்தனையாக அவர் கேட்கிறார். எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்றார் படியுங்க பாப்போம். உருவாய் அருவாய் உளவாய் இலவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. இருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே என்று சொல்றது விரைவாக படித்தல். அல்லது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே. உருவாக உருவந்தாங்கியும் அருவாக உருவம் இல்லாமலும் உளதாக உள்ள பொருளாகவும் இலதாக இல்லாததாகவும் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே என்று படிப்பார் அபிராமியும். படி பார்த்தா ஒன்றுமில்லாத மாதிரி இருக்கும், இல்லாத பொருளாகவும் மறுவாய் வாசனையாகவும் மலராய் மலராகவும் மணியாய் ரத்தினமாகவும் ஒளியாய் ஒளியாகவும் கருவாய் உலகத்துக்கு கருவாக தோற்றுவாயாகவும் உயிராய் எனக்கு உயிருக்கு உயிராகவும் கதியாய் கடைசி போக்குடன் நீதான் கதி, அல்டிமேட் டெஸ்டினேஷன் நீதான் கதியாய் விதியாய் என்ற ஃபேட்டின் நீதான் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று கந்தர் அனுபூதியை முடிக்கிறார். இன்றைக்கு தீர்த்த உற்சவத்தில் அன்று நாங்கள் கந்தர் அனுபூதியை நிறைவு செய்திருக்கிறோம். என்ன நல்லா இருக்கு. வான்பகில் வளாது பெய்க மறி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு பெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கலோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே. அரகர நம பார்வதி பதையே. அரகர நம பார்வதி பதையே. நாருடைய சிவனே போற்றி. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். என்ன நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. இவ்வளவு நாளும் கந்தர் அனுபூதி ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டுகளாக சிந்திச்சு 51 பாடல்களையும் ஒரு சுற்று முடிச்சிருக்கிறோம். திருப்பி படிக்க படிக்க மனப்பாடமாயும் பெறுகிறது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் மற்றது 51 பாட்டு விலகு படிக்கிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷத்துல படிக்கலாமாக்குவேன். என்ன பாராயணமே சிவபுராணம் படி அந்த அபிராமி அந்தாதி கொஞ்சம் கூடப்படும், நேரம் எடுக்கும். அரமணத்தியால எடுக்கும். சிவபுராணம் ஒரு 5-7 நிமிஷத்துக்கு எடுக்கும். இது கொஞ்சம் 10-15 நிமிஷத்துக்கு எடுக்கலாம். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரமும் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். நீண்ட பாடல்கள் கந்தர் அலங்காரம் எல்லாம் பாராயணத்துக்குரிய நூல்கள் என்று சொல்றது. தொடர்ந்து படிக்கிறதுக்கு தேவார திருவாசகங்களோட பரித்திய பாராயண அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், மற்றது விநாயகர் அகவல், திருமுருகாற்றுப்படை, மற்றது சிவபுராணம், இதுகளெல்லாம் நித்திய பாராயணத்துல தொடர்ந்து படிச்சு கொண்டு வரலாம். சந்திப்போம் பிறகு நாளைக்கு.